உத்தம சோழபுரத்தில் விவசாயிகளை எதிர்ப்பை மீறி தடுப்பணை கட்டும் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் பூந்தங்குடி கிராமத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய கடைமடை தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்றன. ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த தடுப்பணை கடற்கரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தம சோழபுரத்தில் கட்டப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தடுப்பணையை பூந்தங்குடியில் கட்ட வலியுறுத்தியும் பூந்தங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகூர் அடுத்த வாஞ்சூர் ரவுண்டானா அருகே பாஜக மாவட்ட தலைவர் விஜயேந்திர தலைமையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஏழை மக்களிடம் அராஜகம், ஏழை மக்களிடம் அராஜகம், மாற்றிக்கொடு 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 மாற்றிக்கொடு, தடுப்பணையை மாற்றிக்கொடு தடுப்பணையை மாற்றி அராஜகம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன் பூந்தங்குடியில் கட்ட வேண்டிய தடுப்பணையை உத்தம சோழபுரத்தில் கட்டி 50 கோடி ரூபாயை திமுக வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு உத்தம சோழபுரத்தில் 50 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. பூதங்குடி கிராமத்திலே கட்ட வேண்டிய ஒரு தடுப்பணை இன்றைக்கு உத்தம சோழபுரத்திலே போய் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாருக்காக? என்னைக்குமே திமுக ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவுடைய குடும்பத்திற்காகத்தான் அந்த நிதி பயன்படுமே தவிர திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர அது பொதுமக்களுக்கு ஒரு காலம் பயப்படாது. என்னை பொறுத்த மட்டிலும் இந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் ஆறுகள் போகிறதோ அனைத்து கிராமங்களிலும் தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும். நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வந்தால் நீங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் சொல்லி பூதங்குடி கிராமத்தில் அதை அணையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள்.